அஸ்மாஉல் ஹுரூஃப், எழுத்துகளின் பெயர்கள். தஜ்வீது சட்டம் தெரியணும்டா, சில எழுத்துகளுக்கு சில பெயர் இருக்கு, அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இல்ஹாருக்கு சில எழுத்துகள், இஹ்ஃபாவுக்கு சில எழுத்துகள், இத்காமுக்கு சில எழுத்துகள், இக்லாபுக்கு சில எழுத்துகள், கல்கலாவுக்கு சில எழுத்துகள். இல்ஹாருடைய எழுத்துகள் 6. ஹம்சுன் ஹா, ஐனுன் ஹா, கைனுன் ஹா. சொல்லுங்க. ஹம்சுன் ஹா, ஐனுன் ஹா, கைனுன் ஹா. இதை நம்ம ஒன்றாம் சமுறாலாம் ஹுரூஃபுல் ஹல்க்னு சொல்லுவாங்க, தொண்டை எழுத்து. தஜ்வீதில் இல்ஹாருடைய எழுத்து. இப்படி தான் பாடம் பார்க்கணும். ஹம்சுன் ஹா, ஐனுன் ஹா, கைனுன் ஹா. ஹம்சுன் ஹா, ஐனுன் ஹா, கைனுன் ஹா. இஹ்ஃபாவுடைய எழுத்துகள் 15. தஹஜுன், ததசுன், சஷசுன், பதலுன், ஃபகத்துன். சொல்லு. தஹஜுன், ததசுன், சஷசுன், பதலுன். இப்படி பாடமாக்கிட்ட லேசாயிடும். இவ்வாறு 3 எழுத்துகளாக சொல்வது பாடமாக்குவதற்கு இலகுவாக இருக்கும். இதை தனித்தனியே இவ்வாறும் கூற வேண்டும். தா, தா, ஜீம், தால், தால், ஜா, சீன், ஷீன், சாத், பாத், தா, லா, ஃபா, ஆஃப், காஃப். நம்ம சொல்ல சேர்த்து சேர்த்து. திரும்ப. திரும்ப. தனித்தனியா சொல்லு. இதெல்லாம் பாடமாக்கணும். இல்ஹாருடைய எழுத்து 6. ஹம்சுன் ஹா, ஐனுன் ஹா, கைனுன் ஹா. இஃபாவுடைய எழுத்து 15. தஹஜுன், ததசுன், ஷஷசுன், லதலுன், ஃபகத்துன். இத்காமுடைய எழுத்துகள் 6. அவை யர்மலூன என்ற வார்த்தையில் உள்ள 6 எழுத்துகளாகும். யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். யா, ரா, மீம், லாம், வாவ், நூன் என்று தனித்தனியே சொல்லியும் பழக வேண்டும். யர்மலூனன்னு பாடமாக்கிக்கணும். முதல் எழுத்து யா, 2வது எழுத்து ரா, 3வது எழுத்து மீம், 4வது எழுத்து லாம், 5வது எழுத்து வாவ், 6வது நூன். இத்காம் 2 வகை. ஒன்று இத்காம் பில் குன்னா, இத்காம் பிலா குன்னா. நம்ம ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கோம், புரியணும்னு சொல்லி. இத்காம் நாக்கிஸ் மால் குன்னாம்பாங்க, இத்காம் காமில் பிலா குன்னாம்பாங்க சில கிதாபுகள். இத்காம் பில் குன்னா சொன்னாவே போதும். இத்காம் பிலா குன்னா, குன்னாவோட இத்காம், குன்னா இல்லாமல் இத்காம். அதான். ரெண்டுலேயும் இத்காம் இருக்கும். இத்காமோட சேர்த்து குன்னா இருக்கும், இத்காமோட சேர்த்து குன்னா இருக்காது. அப்போ இத்காம் பில் குன்னா ஒன்று, இத்காம் பிலா குன்னா இன்னொன்று. இத்காமுடைய 6 எழுத்துகளில் யூமினு, யூமினுவில் உள்ள 4 எழுத்துகள் யா, வாவ், மீம், நூன். இத்காம் பில் குன்னாவுடைய எழுத்துகளாகும்.
பாடமாக்குறதுக்காக யூமியும் ஆமாண்ணா யூமியும் இருக்கா இல்லையா, யூமியை மனசில் வச்சுக்கிட்டா யா வாவ் மீன் நூன், யா வாவ் மீன் நூன் வந்துடும். மீதமுள்ள லாம் ரா இதெல்லாம் பில்லா ஒன்றா அப்படி எழுத்துக்கள் நல்லா பாடமாக்கணும், புரிஞ்சு பாடமாக்கணும். குர்ஆனுடைய ஆயாத்துகள் பாடமாக்குற மாதிரி இது பாடமாக்கணும். நாளைக்கு கேட்குறேன் இதெல்லாம் நம்முடைய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் இந்த பாரா ஃபுல்லாக சொல்லிடணும். இக்லாமுடைய எழுத்து ஒன்று பா என்பதா. இக்லாம்னா என்ன, மாற்றுதல் தானே. இக்லாபுக்கு பொருள் என்ன சொன்னா, புரட்டுதல். புரட்டுதல். கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5. குத்துப் ஜத், குத்துப் ஜத், காஃப் தா பா ஜீம் தால். இந்த எழுத்தெல்லாம் சுக்குன்னு இருந்தா அங்கே ஒரு பேஷ் வாட வரணும் சுக்குனோட சேர்த்து. இதான் நல்லா அசைச்சு ஓதுறது. குத்துப் குத்துப். பாடம் 3 எழுத்துகளின் பெயர்களின் வரைபடம். அலிஃப் தான் அட்டையில் இருக்கிற எழுத்துங்க எழுதி அந்தந்த எழுத்துக்கு பேர் சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியம் இது. அலிஃப் இல்ஹார், பா இக்லாம், தா இஃபா, சா இஃபா, ஜீம் இஃபா, ஹா இல்ஹார், ஹா இல்ஹார், தால் இஃபா, தால் இஃபா, ரா இதுகாம் பிலா ஒன்னா. இதுகாம் இருக்கும் ஆனால் ஒன்றா இருக்காது. மிருர் ரப்பி, மின் அல்ல மிருர் ரப்பி. ஜா இஃபா, சீன் இஃபா, ஷீன் இஃபா, சாத் இஃபா, அபாத் இஃபா, தா இஃபா, லா இஃபா, ஐன் இல்ஹார், கைன் இல்ஹார், ஃபா இஃபா, காஃப் இஃபா, காஃப் இஃபா, லாம் இதுகாம் பிலா ஒன்னா. முதல்ல ராவில் படித்தோம். மீன் இதுகாம் பில் குன்னா, நூன் இதுகாம் பில் குன்னா, வாவ் இதுகாம் பில் குன்னா, ஹா இல்ஹார், ஹம்சா இல்ஹார், ஹம்சாவும் அலிஃப் ஒன்று தான். யா இதுகாம் பில் குன்னா. இந்த பாடம் 2 நல்லா புரிஞ்சு உங்களுக்கு பாடம் ஆகிட்டா பாடம் 3 ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பாடம் 2 அறக்குறையாக இருந்தால் இங்கேயும் திணறுவீங்க. அட்டையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் இது என்ன எழுத்துன்னு கேட்டால் சொல்ல தெரியும். ஷீன் என்ன எழுத்து, இஃபான்னு சொல்ல தெரியும். ஐன் என்ன எழுத்து, இல்ஹார்னு சொல்ல தெரியும். யா என்ன எழுத்து, இதுகாம் பில் குன்னான்னு சொல்ல தெரியும். ரா என்ன எழுத்து, இலா குன்னான்னு சொல்ல தெரியும். பாடம் 2 பாடம் 3. இக்லாம் கல்கலா. குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன ஓதணும் சொல்லுங்க. ஒழுங்கா ஓதி கொண்டு இருக்கும்போது இடையில ஏதாவது பேசிட்டா ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்திலும் எந்த சூறாவில் பிஸ்மில்லா ஓதக்கூடாது? குர்ஆனை திறந்த உடனே சூரத்து தௌபா ஓதுறேன், அப்ப என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அவுது பில்லா எத்தனை முறையில் ஓதலாம்? பிஸ்மில்லாஹி அவுது பில்லாஹியும் பிஸ்மில்லாஹியும் எத்தனை முறை? சவுண்டா சொல்லு. முதல் முறையை சொல்லு. இதுக்கு விளக்கம் என்ன? அவுது பில்லாஹ தனி மூச்சில அவுது பில்லாஹ தனி மூச்சில, பிஸ்மில்லாஹ தனி மூச்சில 2ஆம் முறை.
போதும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. மூன்றாவது முறை படிக்கணும்.